சிந்தையெல்லாம் பகுத்தறிவாய் கொண்டவர்தான் வீரமணி. நமது வெற்றி வேட்பாளர் இப்பொழுது உங்களிடையே வாக்கு கேட்பார். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருங்குடி மக்களே, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு நடைபெறுகிற பொது தேர்தலில் சீர்காழி சட்டப்பேரவை வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற செந்தில் செல்வன் நான் உங்களிடத்தில் உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்க இதோ வந்திருக்கிறேன். அருகிலேயே பெரியவர்களே, இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிற வலதுசாரி அரசியல் முறியடிக்கப்பட வேண்டும். வலதுசாரி அரசியல் முறையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் உதயசூரிய சின்னத்திலே எனக்கு வாக்களித்து திராவிட மாடல் அரசை உண்டு செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த சீர்காழி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே அமைந்துள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக நம்முடைய ஒப்பற்ற முதல்வர், இந்தியாவை அதிர்ச்சியோடு திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் சாதனை வரலாறு படைத்து வரக்கூடிய நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தேர்தலை தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அருமை சகோதரர் வழக்கறிஞர் இரா செல்வன் அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியின் சார்பாக உதயசூரியன் சின்னத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளார். அவரை ஆதரித்து பரப்புரை தருவதற்காக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்தினுடைய தலைவர், அன்பிற்குரிய மாவட்ட தலைவர் குணசேகரன் அவர்களே, மாவட்ட செயலாளர் இளவான் அவர்களே, தளபதிராஜ் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினரும் அன்பார்ந்த சுயமரியாதை வீரருமான புத்தாரம் கல்யாணம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் பன்னீர்செல்வம் எம்எல்ஏ அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக நகர செயலாளர் சுப்பராயன் அவர்களே, தொகுதி பொறுப்பாளர் தோழர் தேவேந்திரன் அவர்களே மற்றும் பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பொதுக்கூட்டம் ஒரு முழு பொதுக்கூட்டம் அல்ல. இது தேர்தல் பிரச்சாரத்துக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே நேரத்துக்குள்ளே வேண்டும் என்பதற்காக இருக்கிற கூட்டம் என்ற காரணத்தினாலே தான் இங்கே ஒரு முழு பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டிய அளவிற்கு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்காது என்று சொன்னாலும் நீங்கள் திரளாக இங்கே வந்திருக்கிறீர்கள். சில மாதங்களுக்கு முன்னால் சிறப்பாக இதுதான் பாஜக, இதுதான் RSS பாஜக என்ற தலைப்பிலும், இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்ற தலைப்பிலும் இதே நகரத்திலே கூட சில மாதங்களுக்கு முன்னாலே பேசியிருக்கிறோம். என்றாலும் தேர்தலை பொறுத்தவரையிலே எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு என்னன்னு சொன்னால், இந்த தேர்தல் மற்ற தேர்தல்களை போல அல்ல. முழுக்க ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு திருவிழா அல்லது ஒரு நிகழ்வு என்று அலட்சியமாக நினைக்க முடியாத அளவிற்கு முழுக்க இது கொள்கை உள்ள ஒரு அணிக்கும்
கொள்கையே தெரியாத இன்னொரு அணிக்கும் அதன் கொள்கையை விட்டுவிட்ட ஒரு அணிக்கும் நடைபெறக்கூடிய ஒரு தேர்தல் ஆகும். மற்றவர்களெல்லாம் காட்சி பொருள்கள், அவ்வளவுதான். காட்சி பொருள்கள் எல்லாம் ஆட்சிக்கு போவதில்லை. ஆகவே காட்சி பொருள்களை பற்றி நான் அங்கே காட்சி அணிகளை பற்றி எல்லாம் பேச வேண்டிய அவசியமில்லை. ஆனால் தெளிவாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அருமை பெரியவர்களே, எனக்கு முன்னாலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய டாக்டர் துரை சந்திரசேகரன் அவர்கள் சிறப்பாக சாதனைகளை எல்லாம் உங்களுக்கு விளக்கி இருப்பார்கள். எந்த ஒரு அணியும் நாம் வரும்போது தமிழ்நாட்டிலே தேர்தல் என்ற அளவிலே சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் எதை சொல்லி ஓட்டு கேட்கிறோம் என்று சொன்னால் சாதனைகளை காட்டித்தான் ஓட்டுக்களை கேட்கிறோம். தெளிவாக நம்முடைய அருமை நண்பர்கள் இங்கே சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். என்ன சாதனை? கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று சரிபகுதி மக்கள் தொகையில் பெண்கள் இருக்கிறார்கள். அதற்கு மேலே ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் இருக்கிறார்கள். காலங்காலமாக கல்வி மறுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கல்வி மறுக்கப்பட்டு திட்டமிட்டே மறுக்கப்பட்டு நீங்கள் படிக்க தகுதி இல்லை, உங்களுக்கு படிக்க உரிமை இல்லை, நீங்கள் அடிமைகள், நீங்கள் ஒருபோதும் சுதந்திரமானவர்கள் அல்ல, உங்களை கடவுள் படைத்ததே எங்களுக்கு அடிமைகளாக இருப்பதற்காகத்தான் என்று ஒரு மனிதர்களை உருவாக்கி அந்த மனிதர்களையே இப்போது அரசியல் சட்டமாக்க வேண்டும் என்று முனைகிற அளவுக்கு துணிந்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இந்த தேர்தல் வந்திருக்கிறது. நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். அதந்தை பெரியார் இது ஏதோ திடீரென்று முளைத்த கட்சி அல்ல. 110 ஆண்டு கால வரலாறு திராவிடர் இயக்கத்தின் மூத்த முன்னோடியான ஜஸ்டிஸ் கட்சி என்ற நீதி கட்சி கொண்டு தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, அப்படிப்பட்ட அந்த சிறப்பான நீதி கட்சி முதல் முறையாக எல்லோருக்கும் எல்லாம் அனைவருக்கும் அனைத்தும் என்ற சமூக நீதி கொள்கையை தான் முதலில் வலியுறுத்தியது. அதன் காலங்காலமாக படிப்பு வாசனையே இல்லாத ஒரு சமுதாயத்திற்கு பள்ளிக்கூடங்களை திறந்தார்கள், கல்விக்கூடங்களை திறந்தார்கள். மறுக்கப்பட்ட இடத்துக்கெல்லாம் வர சொல்லி அவர்களுக்கு சிறப்பு கொடுத்தார்கள். அப்படி ஆண்களும் பெண்களும் படித்ததனால்தான் ஒரு எழுச்சி ஏற்பட்டது. அப்போது கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் வகுப்புரிமை என்ற பெயராலே மிகப்பெரிய அளவுக்கு நியாயத்தை சொல்லி அந்த சமூக நீதி சட்டங்கள் வந்தன. இவர்கள் அளிப்பதற்கு அன்று முதல் இன்று வரை போராட்டங்கள் இருக்கிறது. அரசியல் கட்சிகளுடைய பெயர் வேண்டுமானால் மாறலாமே தவிர இந்த போராட்டத்தினுடைய தன்மை எப்போதுமே மாறி இருக்காது. போராட்டத்தினுடைய உண்மை தத்துவம் எல்லோருக்கும் எல்லாமா, அனைவருக்கும் அனைத்துமா ஏற்க முடியாது. எங்களுக்குத்தான் எல்லாம். காலங்காலமாக நாங்கள் தான் அதையெல்லாம் அனுபவித்து வந்திருக்கிறோம். எனவே உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்லுகிறவர்களை உரிமையற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்பது அல்ல, அவர்களோடு நாமும் உரிமை பெற வேண்டும் என்ற அளவிலே தான் போராடி திராவிடர் இயக்கம், சுயமரியாதை இயக்கம், தந்தை பெரியாருடைய 100 ஆண்டு கண்ட சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி இரண்டும் அடைந்தது திராவிடர் கழகம். அதனுடைய அரசியல் பிரிவாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை குடல் துப்பாக்கியாக சமுதாயத்தை இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி அதனுடைய அரசியலை செய்திருக்கிற சாதனை சாதாரணமான சாதனை அல்ல. அதன் குறிப்பாக ஒரு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் சிறப்பாக, அதுவும் ஆரம்பிக்கு முன்னாலே கொள்கை ரீதியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும் அதற்கு முன்னாலே பெருவள் காங்கிரஸ் ஆட்சி என்ற பெயராக இருந்தாலும் கல்வி வள்ளல் காமராசர் அவருடைய ஆட்சி இருக்கிறது. அது வருணாசிரம தர்மத்தினுடைய முதுகெலும்பை முறித்த ஆட்சி. காரணம் பெரியார் வகுத்து கொடுத்த எடை.
அதை மிக முக்கியமாக குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தார்கள். அந்த சமதர்மம் என்று பேச வேண்டிய நேரத்தில் அதற்கு பதிலாக குலதர்மம் என்று வைக்க வேண்டிய கட்டத்தில் வந்தார்கள். ஆகவே குலதர்மத்தை ஒழித்து சமதர்மத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கட்சியாக வந்த காரணத்தால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்போது போராட்டம் சமதர்மம் என்பது முன்னாலே நாம் சொன்ன நிலையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய தலைமையிலே உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டம் பல்வேறு நெருக்கடிகளிலே அவர் உருவாகிறார் கூட அந்த அரசியல் சட்டத்துடைய முகப்புறையிலேயே சாவரின் சோசியலிஸ்ட் செகுலர் டெமோக்ராட்டிக் என்று ஆரம்பித்தார்கள். ஆகவே சமதர்ம ஆட்சி அது மட்டுமல்ல, மதச்சார்பற்ற ஒரு ஆட்சி, அனைவருக்கும் அனைத்தும் தரக்கூடிய ஆட்சி, எகனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், சோசியல் ஜஸ்டிஸ் என்று வகையான உணர்வுகளையும் தந்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்குத்தான் மோடிகள் ஓடி வருகிறார்கள். தமிழ்நாட்டை அசைத்து பார்க்க முடியவில்லை. காரணம், இது பெரியார் மண், இது சமூக நீதி மண். இந்த சமூக நீதி மண்ணை யாரும் நீங்கள் தொட்டு பார்க்க முடியாது சொன்னவுடனே நேரடியாக வர முடியாத அளவுக்கு இருக்கிறார்கள். காரணம், அனைத்து மக்களுக்கு தருகிறார் என்பதற்காகத்தான். இங்கே நண்பர் சொல்லியிருப்பார், கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை கொடுத்து அந்த பெண்களுக்கு கொடுப்பது ரூபாய் முக்கியமல்ல, தாய்மார்கள் பெரியோர்கள் அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பார்கள். இங்கே இருக்கிற தோழர்கள் இலங்கையிலே இருக்கிறவர்களுக்கு தெளிவாக ஒன்று தெரியும். என்ன சொன்னால், வெறும் 1000 ரூபாயை தூக்கி போட்டு விடவில்லை. ஏதோ நீங்கள் சலுகை கொடுக்கிறோம், இலவசம், அந்த மாதிரி பேர்ல அல்ல. பேர் என்ன வைத்திருக்கிறார், இந்த திட்டத்தை பாருங்கள். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய, இதுதான் ஸ்டாலின் ஆட்சியுடைய ஒரு தனித்தன்மை. என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள்? மிக முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். அதுதான் மிக முக்கியம். கலைஞர் பேர்ல ஏன் வச்சோம்? மகளிருக்கு என்ன உரிமை கொடுத்தார்னா, தந்தை பெரியார் 1929 சொன்னார், ஆண்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமையும் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் சொன்னார். அதை அயற்று அவர் சொல்லும் போது, பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும், பெண்களுக்கு படிப்புரிமை வேண்டும், பெண்கள் அடுப்பூடும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்டிருந்தார்கள். ஊதுகிற அடுப்பை தூக்கி ஏறி கரண்டியை மாற்றி கையில பேனாவை கொடு, அதற்கு பதிலாக பேனாவை கொடுத்த உட்பாடு வளர்ந்து பேனா பிடித்த பெண்கள் இன்றைக்கு படித்த காரணத்தினாலே நிர்வாகத்துக்கு போன காரணத்தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள், காவல்துறையில IPS அதிகாரிகளாக வந்திருக்கிறார்கள். ஐஜியாக மாறி டிஜிபியாக வரக்கூடிய அளவுக்கு பெண்கள் வந்திருக்கிறார் என்றால் அந்த சாதனை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒப்பற்ற சாதனையாகும். அந்த சாதனை காரணமாகத்தான் இன்றைக்கு எல்லா துறையிலும் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. மனிதர்ம தத்துவப்படி பெண்கள் எல்லாம் நமோ சுந்தரர்கள், 4ஆம் ஜாதிக்கு கீழே இருக்கக்கூடிய ஜாதிகள் என்று வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்களை எல்லாம் இன்றைக்கு அடுத்தரத்திலே இருக்கிறவர்கள் கைது கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி வந்திருக்கிறது என்பதற்குத்தான் மகளிர்களே, தோழர்களே, தோழியர்களே, உங்களுக்கு நாங்கள் இலவசம் என்று போடவில்லை, மாறாக உங்கள் உரிமை உழைக்கிறீர்கள், அந்த உழைக்கிற உரிமை உங்களுக்கு உண்டு என்பதற்காகத்தான் இந்த வாய்ப்பு என்று 1000 ரூபாய் உரிமை தொகை என்ற பெயராலே கொடுத்தார்கள். எனவே சுயமரியாதை மண் தந்தை பெரியாருடைய மண். இந்த சுயமரியாதை மண் உரிமை தொகை என்ற பெயராலே அவர்கள் உறவோடு கேட்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த உரிமை தொகை, அதை 1000 ரூபாய், அதை கொடுப்பது வெறும் ரூபாய் அல்ல, இதற்கு வாய்ப்பு. மகளிர் இன்றைக்கு மறுமலர்ச்சியோடு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மகளிர் எல்லா துறையிலும் நான் போய் பார்த்துட்டு வருகிறேன். ஏராளமான மகளிர் வருகிற போது அச்சமற்று வெளியே வந்து பொதுக்கூட்டங்களிலே நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் பிள்ளைகள் பார்த்தீர்களானால் படித்தால் மட்டும் போதாது, பள்ளிக்கூடத்துக்கே போகல. ஒரு காலத்துல அவர்கள் போன போது 10ஆவதோடு 11ஆவது 12ஆவதோடு நிறுத்திடக்கூடாது, கல்லூரிக்கு போக வேண்டும், பட்டதாரிகளாக வேண்டும், டாக்டர்களாக வேண்டும், இன்ஜினியர்களாக வேண்டும், வழக்கறிஞர்களாக வேண்டும், நீதிபதிகளாக வேண்டும் என்று ஊக்கப்படுத்துகின்ற வகையிலே
அந்த பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தருகிற திட்டம் இருக்கிறது. படிக்கிற தொழிற்கல்லூரி படிக்கிற கல்லூரிகளுக்கு ஆண்களுக்கு என்றால் ஆண்களுக்கும் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக திட்டம். அதுபோல பெண்களுக்கு எல்லாவற்றையும் விட பட்டியல் போட்டு 500 வாக்குறுதிகளுக்கு மேலே கொடுத்து விட்டு 400 சொச்ச வாக்குறுதிகளை நிறைவேற்றி 100 வாக்குறுதிகளை 5 ஆண்டுகளிலே ஏன் நிறைவேற்ற வாய்ப்பு இல்லாமல் ஆயிற்று என்றால் நிறைவேற்ற முடியாத அல்ல, செயலற்ற தன்மை அல்ல. நிறைவேற்றுவதற்கு மோடி அரசு டெல்லி அரசு தடை போட்டு அவர்கள் கையில் எடுத்தார். உதாரணமாக ஒன்றை சொல்கிறேன். எதிர்கட்சி அணியினர் ஒரு கேள்வி நாக்கில் நரம்பில்லாமல் பேசுகிறார்கள், அல்லது கொள்கையில் தெளிவில்லாமல் பேசுகிறார்கள், அது திட்டமிட்டே குழப்ப வேண்டும் என்பது தெரிவிக்கிறார்கள். என்ன நீட் தேர்வில் முதல் கையெழுத்து போடுறேன்னு சொன்னார்களே, என்ன போட்டுவிட்டார்களா, உடனே செய்தார்களா என்று கேட்கிறேன். வெட்கமாக இல்லையா உங்களுக்கு இந்த கேள்வி கேட்க? உங்களுடைய கொள்கை என்ன, உங்களுடைய நீட் சொன்ன திட்டம் என்ன? நீங்கள் சொன்னீர்கள் நீட் தேர்வை நாங்களே எதிர்க்கிறோம் சொன்னார்கள். நீட் தேர்வு நீங்கள் எதிர்ப்பது உண்மையாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? அவரோடு கூட்டி சேர்ந்து இருக்கிறார்களா? இப்போ நீங்க கேட்டிருக்கலாமே, உங்களோடு கூட்டி அமித்ஷா அவர்களே என்னிடத்தில் அக்ரிகல்ச்சர் வழி வாங்குகிறீர்களே, கொஞ்சம் நீங்கள் எங்களுடைய தமிழ்நாட்டில் நாங்களும் அவர்களெல்லாம் நான் கூட்டை நீட்டை இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் அதை செய்யலாமே என்று அவர் செய்திருக்க முடியுமே கேட்டார்களா? அது நீட் தேர்வுக்கு திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கூட்டணி தோழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தாய்மார்கள் பெரியோர்கள் போராட்ட அளவுக்கு எதிர்கட்சியினர் இன்றைக்கு நீட் தேர்வை நீங்கள் செய்யவில்லையே என்று குற்றம் சுமத்துகிறீர்கள். யாருடைய குறை? 2 முறை வந்தவுடனே நிறைவேற்றக்கூடிய சட்டசபையில பன்னீர்செல்வம் இருக்கிறார், நம்முடைய எம்எல்ஏ. அதே மாதிரி மற்றவர்கள் எல்லோரும் அவர்கள் வந்த முதல்லையே பில் கொண்டு வந்தாங்க மசோதாவை. ரவி என்ற ஒரு அனாவடித்தனமான RSS ஆளுநர் வேண்டும் என்று கிடப்பி போட்டு பிறகு அவர் அதை டெல்லிக்கு 2வது முறை பாஸ் பண்ணார். அரசியல் சட்டப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். உடனே அதை தேவையில்லாமல் அங்கே அனுப்பி யாரிடத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது? இதே அமித்ஷா துறையிலே தான் அது மறுக்கப்பட்டு கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அமித்ஷாவோடு போய் அடிமை சாசனத்திலே கையெழுத்து போடுகிற எடப்பாடியார்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? இன்னும் வேகமாக நீட் தேர்வில் எத்தனை உயிர்கள் பலியாக இருக்கிறது மிக முக்கியமாக. எனவே நான் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் அதே போல இந்தியை திணிக்க வேண்டும் என்று சொல்கிற நேரத்தில் கட்டாயமாக அண்ணாவுடைய கொள்கை என்ன? இருமொழி திட்டம். இந்த இந்திய எதிர்ப்பு என்று இருக்கிறது வெறும் மொழி எதிர்ப்பு அல்ல நண்பர்களே, இது ஒரு பண்பாட்டு படையெடுப்பை எதிர்க்கின்ற எதிர்ப்பு. அதுதான் பண்பாட்டு படையெடுப்பு கூடாது. ஆரிய பண்பாடு, சமஸ்கிருத பண்பாடு இருக்கிறது. அந்த பண்பாட்டை அழிக்க வேண்டும், தமிழ் பண்பாட்டை என்பதற்கு தான். இன்றைக்கு கூட ராகுல் காந்தி அவர்கள் அவருக்கு புரிந்த செய்தி கூட இங்கே இருக்கிற அதிபுத்திசாலிகளுக்கு அரசியலுக்கு புரியவில்லை சொல்லுகிறார். நாம் வெறும் மொழி பிரச்சனை அல்ல, இது பண்பாடு. தமிழ்நாட்டை புரிந்து கொள்ளுங்கள், தமிழருடைய பண்பாட்டை நீங்கள் அழிக்க விரும்பாதீர்கள் என்று அவர் சொல்லுகிறார்கள். அதை அழிப்பதற்காகத்தானே இவர் கீழடி அறிக்கையில் திராவிடர் இயக்கத்தினுடைய திராவிட சமுதாயத்தினுடைய நாகரிகம் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்தது என்பதை மறைத்து மாற்றி எழுதுகிறது அதிகாரிகளை மிரட்டுகிறார்கள். அந்த அதிகாரி இல்லை ஆதாரப்படிதான் சொல்லுவேன் என்று சொல்லக்கூடிய அளவே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த பண்பாட்டை அழிக்க வருகிறார்கள். அவர்களோடு நீங்கள் அடிமை சாசனம் செய்து கொண்டீர்கள். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு சிந்திக்க வேண்டும். வாக்காளர் பெருமக்களே, நாங்கள் நடுநிலையிலே என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு கட்சிக்காக வாதாடவில்லை, ஒரு சமுதாயத்துக்காக வாதாடுகிறோம். தமிழ்நாட்டில் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அதற்கு இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிற்கு நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இப்போது குஜராத்தில் இருக்கிற துவாரகாவை தேடுகிறோம் என்று கோடிக்கணக்கில் செலவு செய்யக்கூடிய உங்களுக்கு தமிழ்நாட்டில் பூம்புகார் பக்கத்தில் இருக்கிறீர்கள். பூம்புகாரில் நிறைந்த
நவீன தர்ஜன் யார்? நம்முடைய முத்தமிழர் கலைஞர் மேந்தனுடைய வரலாற்றை புதுப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவில் இருக்கிறார்கள். என்றைக்காவது பூம்புகார் பற்றி பேசி இருக்கிறார்களா? நினைத்து பார்க்க வேண்டும். கீழடியில் சொன்னால் அந்த அறிக்கையே வெளிவரக்கூடாது, சொல்லக்கூடாது. இப்படி தமிழ்நாட்டின் மீது பண்பாட்டு படையெடுப்பு, அரசியல் படையெடுப்பை விட ஆபத்தானது பண்பாட்டு படையெடுப்பு. ஆக அப்படிப்பட்ட பண்பாட்டு படையெடுப்பை எதிர்த்தெல்லாம் நாங்கள் தலை குனிய மாட்டோம், தலை குனிய யாரையும் விட மாட்டோம். எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் எங்களுக்கு கொள்கையை வேண்டும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். நட்பில் வேண்டுமானாலும் சமரசம் செய்து கொள்வோம் என்று முதுகெலும்போடு சொல்லக்கூடிய ஒரே முதல்வர் இந்தியாவிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறவர் அல்ல, ஆட்சியில் நின்று சாதனைகளை செய்யப்படுகிற முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தவிர, திராவிட மாடல் ஆட்சியை தவிர வேறு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சாதனைகளை செய்துவிட்டு இன்றைக்கு மீண்டும் அந்த சாதனைகள் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் கேள்வி கேட்கிறார்கள். எனவே இத்தனை சாதனைகள் செய்தார்கள். நிதி கொடுத்தார்களா? நிதியை அவர்கள் வீட்டு பணத்திலே இருந்து கொடுக்கவில்லை, அவருடைய கட்சியிலே இருந்து கொடுக்கவில்லை, நம்முடைய வரிப்பணத்திலே இருந்து கொடுக்கிறார்கள். அதை நாம் பெறுவதற்கு போராடி பெற வேண்டி இருக்கிறது. ₹1 ஒரு நாள் ஜிஎஸ்டி எவ்வளவு பெரிய வருமானம், ஆண்டுக்காண்டு பெருகிக் கொண்டே இருக்கிறது. அந்த வருமானத்தை தான் இவர்கள் வாங்கி கொண்டு போய் நாம் கேட்கும் போது அவர்கள் தள்ளி தருகிறார்கள். தள்ளி தருவது மட்டுமல்ல, கிள்ளி தருகிறார்கள். நாம் அள்ளி கொடுக்கிறோம், அவர்கள் கிள்ளி கொடுக்க கூட நம்முடைய உரிமை. நாம் கேட்பது பிச்சை அல்ல, நாம் ஏதோ கப்பம் கேட்கக்கூடிய சிற்றரசர்கள் அல்ல, இந்த பேரரசர்களுக்கு அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அதை எதிர்த்து கேட்கக்கூடிய நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய ஒருபோதும் தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன், தமிழ்நாட்டு உரிமைகளுக்காகத்தான் போராடுவேன் என்று சொல்லக்கூடிய முதுகெலும்புள்ள ஒரு முதலமைச்சர் என்றால் அவருக்கு காரணம் இருக்கிறது. இளைஞராக இந்த காலத்திலிருந்து கொள்கை ஏற்றவர், கொள்கை சொல்லிக் கொடுக்கப்பட்டவர். காரணம் அவருடைய தந்தையாரே பெரியார் குருகுலத்திலே படித்தவர்கள். ஆகவே பாரம்பரியமாக கொள்கை குடும்பமாக உருவாக்குதான் திராவிட பேரியக்கம். கட்சிகள் இல்லை, ஜாதிகள் இல்லை, மதங்கள் இல்லை, வேறுபாடுகள் இல்லை, எல்லோரும் ஓர் நிலை, எல்லோரும் ஓர் குலம், யாரும் ஒரே யாவரும் கேள்வி என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை படைக்க வேண்டிய நேரத்தில் வர்ணாசிரம காவலர்களாக, ஜாதி வெறியர்களாக, மத வெறியர்களாக ஆக்கி வைத்துக் கொண்டு பன்மதங்கள், பல கலாச்சாரங்கள், பல மொழிகள் இருக்கிற ஒரு நாட்டிலே என் மதம் மட்டுமே இருக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. அதுக்கு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் இருக்கிறே, இதோ உங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்கிறோம். பாஜக அறிக்கை விட்டிருக்கிறது, தேர்தல் அறிக்கை. அது என்ன, 2 நாளைக்கு முன்னால, தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னால ஏதோ யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க, முதல்ல அவங்களே படிச்சிருக்காங்க. ஆனால்